அன்புள்ள ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. உங்களில் அநேகர் நீங்கள் ஆமென் இந்த இரவு ஜெபத்தில் இந்த துதி நேரத்தில் பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் அநேகர் எங்களுக்கும் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கே நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய அளவிற்கு அது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய சேனலில், யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது தினந்தோறும் இரவு சரியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நமக்கு நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். சிலுவையின் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறவர். ஒரு நாளும் வெற்றி கொடுக்காமல் இல்லை. பெலிஸ்தருடைய கைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை சரியாய் நடத்தி செல்லுகிறவர். அதே போல இந்த வல்லமையின் தேவன் எல்லா பொல்லாத பிசாசனுடைய கைகளுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை நடத்தி செல்லுகிறார். அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை நினைவு கூர்ந்து பாடுவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு வெற்றி எல்லாம் அவருடைய சமூகத்தில் தான். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். ஆஹா, சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள் ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். ஆமென். அவருடைய சிலுவை தான் நமக்கு வெற்றியின் அடையாளம். அவருடைய சிலுவை நமக்கு எப்பொழுதும் நிழல். அல்லேலூயா. ஆமென். நிழல் என்பது எதற்கு? அது ஒரு சுகமான அனுபவம், அது ஒரு வெற்றியின் ரகசியம். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆமென் அந்த நிழலுக்குள்ளாகத்தான் நாம் தஞ்சம் புக வேண்டும். அதைத்தான் எல்லாரும் விரும்புகின்றவர்கள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட அந்த சிலுவை நிழலில் நாம் வசிப்போம், வாஞ்சிப்போம். அதுவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 4:1, 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். தாவீது ஜெபிக்கின்ற ஒரு அழகான ஒரு ஜெபம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். எல்லா நேரத்திலும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக ஒரு பெரிய அரக்கன் நின்று கொண்டு பல நாட்களாக கூவிக்கொண்டிருக்கின்றான், யார் என்னை வீழ்த்தக்கூடும் என்று சொல்லி. இஸ்ரவேல் கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய நகரம், கர்த்தருடைய சேனை அதற்கு முன்பதாக நின்று கொண்டவன் கெக்கரித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் சவுல் ஒரு ஆட்டிடையன், சாதாரணமான மனிதன். ஆனால் சிங்கத்திற்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்த மகா பெரிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் புறப்படுகிறான். அதுதான் அவனுடைய ஜெபம், அதுதான் அவனுடைய விசுவாசம், அதுதான் அவனுடைய நம்பிக்கை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆம், நம்முடைய கூப்பிடுகையில் நம்முடைய ஜெபத்திற்கு ஆமென் செவி கொடுத்து எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருகிற ஒரு தேவன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகும். பெலிஸ்தனுடைய கைகளிலிருந்து வெற்றி கிடைத்ததா? ஒரே கூழாங்கல்ல எல்லாம் முடிந்து போனது. அத்தனை நாட்களும் கூக்குரலிட்டு கொண்டிருந்த ஆமென் தேவனுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருந்த எல்லாம் முடிந்து போனது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய எல்லா எல்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி, பிதாவே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நடத்த போகிற பாதைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நடத்தி கொண்டே இருக்கின்ற பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சுவாமி. எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் ஆண்டவரே முகத்திற்கும் எங்களை தப்புவித்தவர். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தரின் கைக்கும் எங்களை விடுவித்தவர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி காத்து கொள்ளுவீராக. உம்முடைய பரம கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். எல்லா தீமைகளுக்கும் எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். சர்வ வல்லவர், எங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் நீர் செவி கொடுத்து வெற்றியை தாரும். நீ நன்மை உண்டாக்கும் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய குறைவுகள் எதுவும் இருக்கும் என்றால் எங்களை மன்னியும். நிறைய ஆட்சி செய்யும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், வெற்றியை தருவார். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.